திடீர்னு நாயெல்லாம் கொலைக்குது. ஏல அதான் பாண்டி வீடு. இல்ல உள்ள போய் சத்தம் இல்லாம பாண்டியை முடிச்சிட்டு வந்துடுவ. சரிண்ணே. நீ சோழியை முடிச்சிட்டு வந்துரு. நான் கம்மாக்குற பக்கமா ஆட்டோல வெயிட் பண்றேன். யாரு இவங்க? பாண்டி எந்த ரூம்ல இருப்பான்?
ஏய் 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 சஞ்சீவ் ஏய் ஏய் சஞ்சீவ விடு விடு ஏய் விடு ஏய் ஏய் சஞ்சீவ விடு அம்மா அம்மா எந்திரிமா அம்மா ஏதோ சத்தம் கேக்குதுமா எங்கம்மா? அந்த ரூம்ல ஏய் ஜீவ விடு சஞ்சீவ் 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 எழுந்திரி ஏய் யாரே நீ இல்லை, விடல. யாரு நீ? ஏய் ஏய் விட்றா ஏய் ஐயோ, விடாத அவனை. ஐயோ, எப்படி ரத்தம் வருது? என்னம்மா என்னம்மா இதெல்லாம்? ராசாத்தி, துணியை மட்டும் எடுத்து வா, போ. சரிம்மா சும்மா பாத்துட்டு இருக்காத, ஹாஸ்பிடல் கூட்டு போலாம். வா வா, முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போவோம். ஐயோ, அம்மாடி, மயக்கம் அம்மாடி. போட்டு விழுந்துட்டாங்க. சீக்கிரம் நீ பாரு, என்னாச்சு சீக்கிரம் பாரு. கட் போடு. கையில கட் போடு. என்னாச்சு சீக்கிரம் கட் தெரியலையே. போடுல. அம்மாடி எழுந்துருமா, எழுந்துருமா. அம்மாடி, ஐயோ அம்மா. என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? அண்ணா கத்தியில வெட்டுப்பட்டதுல நிறைய ரத்தம் போயிடுச்சுன்னு அதான் மயங்கிட்டாங்க. இல்ல பாண்டி, இந்த பிள்ளைய சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். வாடா போலாம். இல்லே, வாடா சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டு போலாம்டா. என்னல யோசிக்கிற? வா போலாம். அம்மா என்னால ஆஸ்பத்திரிலாம் வர முடியாது, நீங்க வேணா கூட்டு போங்க. இந்த ராத்திரி நேரத்துல நாங்க மட்டும் எப்படி கூட்டு போறது? நீயும் வால. இல்லே, வண்டி யாரிலே ஓட்டுறது? நீயும் வா. வா, என்கிட்ட பம்பு பண்ண பிள்ளைக்கு என்னால உதவிலாம் பண்ண முடியாது, ஆஸ்பத்திரிலாம் வர முடியாது, நீங்க வேணா கூட்டு போங்க. இல்ல பாண்டி, என்னல இப்படி சொல்லுத? அந்த புள்ள உன்னைய காப்பாத்த போய் தானே கையில கத்தி பிடிச்சு காயப்பட்டுச்சு. இப்ப நீ நல்லா இருக்கிறதுக்கு அந்த புள்ள தானே காரணம். உனக்கு உதவி பண்ண பிள்ளைக்கு நீ உதவி பண்ணாம இருக்கிறது பெரிய பாவம்ல. சொல்றத கேளுல, வாழ சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டு போவோம். அண்ணன் கையில வெட்டுப்பட்டதுல நிறைய ரத்தம் போயிடுச்சுன்னு சீக்கிரம் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போலன்னா காப்பாத்த முடியாது. இல்ல பாண்டி, சொன்ன புரிஞ்சுக்குவே. இதான் பழி வாங்குற நேரமா? வாளே கூட்டு போலாம் ஹாஸ்பிடலுக்கு. அண்ணே வாண்ணே, அண்ணே பாவண்ணே அவங்க ப்ளீஸ்ண்ணே. என்னல யோசிக்கிற? அண்ணே யோசிக்காதண்ணே, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் வாண்ணே. சரி சரி, கத்தாதீங்க, கூட்டு போறேன். வா வா. வாழ சீக்கிரம் கூட்டு போவோம். நீங்க எதுக்கு வரீங்க? நீங்க எல்லாம் வேணாம், நானு கூட்டு போய் அட்மிட் பண்றேன், நீங்க காலைல வந்து பாருங்க. இல்ல நாங்களும் கூட. அதான் சொல்றேன்ல, பொண்ணை காப்பாத்தினா போதும். வா, நாம காலையில போய் பாத்துக்கலாம். குடிங்க. தூக்குல. வா, வா, வா. ஆமா, காயம் எப்படி பட்டுச்சு ஆ, சொல்லுங்க. இல்ல அது
டாக்டர், காய்கறி வெட்டும் போது தெரியாம கையில கத்தி பட்டுருச்சு. ஆ ஆமா. பார்த்து கட் பண்றது இல்லையாமா? இங்க பாரு எவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்கு. டாக்டர், இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்ல. ஸ்டிச் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணா சரியாயிடும். சரி, நீங்க பாருங்க, நான் வெளியே இருக்கேன். எங்க போறீங்க? நர்ஸ் வேற இல்ல. நான் ஸ்டிச் போட நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இங்கேயே இருங்க. நான் டாக்டர், அவர் வெளியே போட்டோம். அவரு வெளியே போயிட்டா எனக்கு யாரு ஹெல்ப் பண்றது? நீங்க பேசாம இருங்க. இவங்க கைய பிடிங்க. ஆ? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கைய பிடிங்க சார். வேண்டாம் டாக்டர், நானே என் கையை பிடிச்சுக்கிறேன். நீங்க எப்படிமா கைய காட்டுவீங்க? நான் ஸ்டிச் பண்ணும்போது நீங்க கைய ஆட்டினா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சார், உங்க ஒய்ஃப் கைய பிடிங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்க பொண்டாட்டி தானே, கைய பிடிங்க. இப்ப நான் ஸ்டிச் போடணுமா வேண்டாமா? சரி, குடிக்கிறேன், பண்ணுங்க. இனி ஒரு ப்ராப்ளமும் இல்ல. साहब क्या? ईबी बिल रीडिंग। अच्छा, जाओ जाओ। ठीक है। யார் வேணும் உங்களுக்கு? ईबी मैन மா, ரீடிங் எடுக்கணும். அம்மா இல்லையே, அப்புறம் வரீங்களா? கார்டை கொடுங்க, நான் ரீடிங் எடுத்துக்கிறேன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வரேன்.
ரூம்ல யாரும் இல்லையே, எங்க இருப்பான்? ஐயோ ஈபி காரன் நினைச்சு திருட்டு பையனை உள்ள விட்டுட்டனே. டேய் கதவை தரடா. மேல போய் பாப்போம். செக்யூரிட்டி செக்யூரிட்டி. ஐயோ செல்போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. டிரைவர் மேடம். வீட்டுக்கு திரும்ப போங்க. ஓகே மேடம். போட்டக்காரண்ணா யாராவது வாங்கல. ஐயோ அம்மாட்ட போன் பண்ணி சொல்லானா, போன் கூட கையில இல்லையே. இப்போ என்ன பண்றது? டேய் டேய் எங்க அம்மா வக்கீல் தெரியுமா? மாட்ன மோன செத்தடா நீ. மரியாதை கதவை தரடா. டேய் ஒரு வேளை இந்த ரூம்குள்ள இருப்பானோ? பவித்ரா, பவித்ரா. ஐயோ, வக்கீலம்மா வந்துட்டாங்க போல இருக்கே. அண்ணா யாராவது வாங்கனா, கதவை தரங்க. யாராவது வந்து கதவை தரங்களே. ஐயோ டேய் டேய் கதவை தரடா. யாரா நீ? அண்ணா யாராச்சும் வாங்கல. ஏய் நில்லு. யாரா நீ? நில்லு. ஓடாத. ஏய் நில்லு. அவனை புடிங்க. அண்ணா அவனை புடிங்க. புடிங்க. ஓடுறான் பாருங்க. புடிங்க. ஏய் புடிங்க. நில்றா. விட்டுறாதீங்க. நில்றா. ஏய் விடாதீங்க. புடிங்க. புடிங்க. ஓடுறான் பாருங்க. ஏய் புடிங்க. ஓடாத நில்லு நில்லு. நில்றாங்க நில்ல. அவனை புடி. செக்யூரிட்டி அவனை விட்டுறாத. புடி. டீக்கே மேடம். ஏய் புடி. ஏய் ஏய் யோ இந்த பக்கம் போய் இப்படி அச்சா போ. புடிங்க. சீக்கிரம் போ. டீக்கே. யார் இவன்? எதுக்கு வந்திருப்பான்? யாராவது கதவை தரங்க. செக்யூரிட்டி யாராவது கதவை தரங்க. பவித்ரா. அம்மா 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 திருடமா. அம்மா திருடமா. சரி சரி பதட்டப்படாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அம்மா ஈபி ரீடிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ள வந்தாமா. நான் கார்டு எடுக்க உள்ள வந்தமா. நான் உள்ள வந்ததும் என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாமா. நான் ரொம்ப நேரமா கதவு தட்டி பார்த்தேன், யாருமே திறக்கலமா. அம்மா அவன் ரீடிங் எடுக்க வந்திருக்கான் தாமா நான் உள்ள விட்டமா. அவன் சரி, திருடன்னு சரி, தெரியாதுமா. சரி, சரி அமைதியா இரு. வந்தவன் எதுக்காக வந்தான்னு தெரியலையே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இன்னும் ஃபோன் பண்ணாம இருக்கான். அந்த திருடன் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்றேன்னு சொன்னா இன்னும் அவன்கிட்ட இருந்து ஃபோனே காணுமே. ச்சே. ஏ அவன்தான் ஸ்ரீஜா. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ மேடம். சிந்தாமணி மேடம். டேய் என்ன ஆச்சு? அந்த வக்கீல் லக்ஷ்மி வீட்டுக்கு நீ போனியா? போனோம் மேடம். போனியா? லக்ஷ்மி வீட்ல இருக்கிறது யாரு? அவனை போட்டோ எடுத்தியா? மேடம், வக்கீல் லட்சுமி வீட்டுல இருக்கிற அந்த பூட்டி இருக்க ரூமை திறந்து உள்ள யார் இருக்கான்னு பாக்குறதுக்குள்ள லட்சுமி மேடம் வந்து என்ன பாத்துறாங்க மேடம். சுத்தம்
மேடம் அவங்க கிட்ட சிக்காம நான் தப்பிச்சு வந்துட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் மறுபடியும் போய் அந்த ரூம்ல யார் இருக்காங்கன்னு பார்த்து உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன் மேடம். கிழிச்ச மரமண்ட நீ யார் கண்ணையும் சிக்க கூடாதுன்னு உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன். ஏண்டா நீ எல்லாம் சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? அறிவு இருக்காடா உனக்கு? இனிமே எனக்கு போன் பண்ண அவ்வளவுதான், கொன்னுடுவ உன்னை. போன விடா. என்ன இப்படி திட்டுது? இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல ஸ்ரீஜா. உனக்கு தான் அறிவே இல்ல. நீ தான் மக்குன்னு பார்த்தா உன் கூட இருக்கிறவங்களும் சுத்த மக்கா இருக்காங்க. ஒரு சின்ன வேலை தானே கொடுத்த, அத கூட உன்னால செய்ய முடியாதா? உன்னெல்லாம் அந்த லக்ஷ்மி வீட்ல யார் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்.